வீட்டுல அடிச்சாதான் விழுவான், சும்மா விழுவான். வார்த்தையும் விடுதலையும் அபிஷேகத்திலோட நிக்கணும் விசுவாசி தேவன். எங்கள் பிதாக்களை விவரித்து சொன்ன அற்புதங்கள்லாம் எங்கன்னு சொல்லி கிதியோன் கேட்டான். அவனுக்கு எல்லாம் மண்டையில ஏறி இருக்குது. ஆனா சத்துருக்கள் ரியல் லைஃப்ல சத்துரு வரும்போது வெளிச்ச வரும்போது ஒண்ணுமே செய்ய முடியல. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் நல்ல மண்டை மூலையில் நிறைய பைபிள் காலேஜ் படிச்சிருக்கோம், அதை படிச்சிருக்கோம், எல்லாம் மண்டையில ஏற்றியாச்சு. ஏன் சத்துரு நிக்க முடியல? பைபிள் காலேஜ் படிச்சா பயப்படுவானா பிசாசு? பைபிளை தலைக்கடிச்சா பயப்படுவானா? அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு அம்மாட்ட கேட்டிருக்கேன், என்னமா பைபிள் கொடுங்க ஐயா, இருக்குமா உங்களுக்கு எழுத படிக்க தெரியாது? இல்ல, நான் தலைக்கு அடிக்க வச்சிருப்பேன், பிசாசு பக்கத்துல வராது. அந்த புஸ்தகத்தை கொண்டா வர போறான். ஏசுகிறதையே தூக்கி நிப்பாட்டுறானே அவன். ஏசுகிறதையே தூக்கிட்டு என்ன பண்றேன், மலை மேல நிறுத்தி அவரை நிறுத்தி, அவர் பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டிருக்கிறார், ஆவியினால் நிறைந்திருந்தார். அவரையே தூக்கிட்டு போயிட்டான். எங்க தூக்கி எங்க நிப்பாட்டுறான்? ஆமா, உப்புரைகளை நிப்பாட்டி. யார தூக்குறது? ஏசுகிறது தான் இவனை தூக்கணும். ஆனா அவன் இவரை தூக்கி நிப்பாட்டிருக்கான் சோதனை காலத்துல. நீ என்ன வேணும் செய்ய பாப்போம் நிப்பாட்ட. ஆகவே ஆனா வசனத்தை வச்சு என்ன பண்ணாரு? ஆவியில இருந்தார். 3 பவர் இருந்துச்சு அவர்கிட்ட. 1 உபவாச வல்லமை, ஆவியின் பலம். சாப்பாட ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆவியில பலம் இருந்துச்சா, அது மேல அவர் மேல பரிசுத்தாவின் வல்லமை இருந்தது. ஆவியானவர் பரிசுத்தாவின் என்ன பண்ணாரு? நிரப்பினார். 2வது நபர் திருத்துவத்துல 3வது நபர் அவர் என்ன பண்ணினாரு? நிரப்பிட்டாரா? 3வது என்ன பவர் இருந்துச்சு? வசனம், வார்த்தை, வல்லமையா வார்த்தையை வச்சுதான் வெட்டினார். டக்கு டக்கு டக்கு. மாஸ்டர் தினேஷ் ஒரு இடம் பிசாசு பிடிச்சு ஓடுச்சான். அவரை பார்த்தோன்னே, ஏன் ஓடுறீங்க வா அப்படி கேட்டாரு. அந்த பிசாசு பிடிச்ச அந்த மனுஷன், உன் இடுப்புல இவ்வளவு பெரிய பட்டையை வச்சிருக்கிற, அப்படி அதை வச்சு என்னை வெட்டிடுவேன். அப்ப அததான் சொன்னாரு. அது எதை பார்த்திருக்குன்னா, தேவ வசனத்தை பார்த்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்க வாயில இருக்கிற அந்த தேவ வசனம், இருதயத்துல இருக்கிற தேவ வசனத்தை இருந்தா பிசாசு பக்கத்திலே வராது, வெட்டிடுவீங்கன்னு தெரியும். ஆமே. இன்னைக்கு வசனம் இல்ல, வசனத்தை பேச முடியல, பல கண்ட கதைகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே விடுதலை இல்லை, வார்த்தை இல்லை. ஆகவே பிசாசு போக மாட்டேன்றான். இன்னைக்கு வேத வசனங்களை இருதயத்தை தரித்துக்கொள்ளும். மனப்பாடம் தயவு செய்து பண்ணாதீங்க, இருதயத்துல கொண்டு வந்து, இருதயத்துல வார்த்தையை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து அதை பேசுங்க பேசுங்க பேசுங்க. சத்துருக்களை முறியடிங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப தாவீது நாளுக்கு நாள் என்ன பண்ண? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க. இன்க்ரீஸ் ஆகுது. இன்னைக்கு விசுவாசி வாழ்க்கையில பொருளாதாரம் இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் சரி, சமாதானமா இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் ஆகும். சொல்லுங்க, இன்க்ரீஸ் பண்ணுவார் ஆண்டவர். விருத்தி அடைய செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார்.